கடைசி வரைக்கும் என்னை காப்பாற்ற விட்டுட்டேடா. உசுரே போனாலும் என்னை காப்பாற்றக்கூடாதுன்னு நீங்கள் தானே மாமா சொன்னேள். உங்கள் பேச்சை நான் என்னைக்காவது மீறி இருக்கேனா? பெருமாளே, முட்டாள்தனம் பண்ணிட்டீங்க மாமா. வேதவழி தப்பு பண்ணிட்டாளா இல்லையான்னு எல்லாரும் டவுட்ல இருந்தா தூக்கில தொங்கி வேதவழி தப்பு தான் பண்ணிட்டாள்னு ப்ரூவ் பண்ணிட்டேள். இவ்வளோ கேவலம் நடந்ததுக்கு அப்புறம் என் பொண்ணு யார கல்யாணம் பண்ணி பார்த்தோம்? வேதவல்லியை இப்போ யாரு கல்யாணம் பண்ணிப்பா? யாரு? முடியலடா பார்த்தா மறுபடியும் சாகணும் போல இருக்குடா. மாமா, நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கப்படாது. வேதவல்லிய நானே கல்யாணம் பண்ணிக்கவா? பார்த்தா உங்களுக்காக மட்டும்தான் நான் வேதவல்லியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பார்த்தா கண்ணா, என்னடா சொல்ற? ஆனால் வேதவல்லி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுமே. இது பாரு, நீ போய் வேதா வர சொல்லு, நான் பேசுறேன் அவளாண்ட. வேதா, அப்பா கூப்பிட்றா. கமிங் மாமா. அப்பா, இது என்ன பண்ணிட்டு இருக்கு உள்ள? ஐயோ, இவன் எதுக்கு இங்க வந்தான்? அத பிரேக்கப்ல சொல்லிட்டல. பிரேக்கப் தான். இப்போ எதுக்கு இங்க வந்த? என் Dress திங்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. அபிநய், நாளைக்கு வந்து எடுத்துக்கோ. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என் பேக் எடுத்துட்டு கிளம்பு. ஆமா, நம்ம பார்க்கிங்ல உன் பாய் பெஸ்டியோட கார் பார்க் பண்ணிருக்கு. வருணா? அவன் வேற யாரையோ பார்க்க வந்திருப்பான். ஓம் பார்க்கிங்ல உன் பாய் பெஸ்டி அவன் காரை பார்க் பண்ணிட்டு வேற யாரையோ. ஆமாமா, இந்த பாய் பெஸ்டி தொல்லை தாங்க முடியலடா சாமி. எங்க பார்த்தாலும் இந்த பாய் பெஸ்டி தொல்லையா. இரு, அங்கே எதுக்கு போற? இது ஏன் கபோர்ட், ஏன் ட்ரெஸ் மட்டும் தான் உள்ள இருக்கும். உள்ள கரெக்ட், உன் கபோர்டு உன் ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனா இதுல வேற ஒண்ணு இருக்கும். அண்ணா, 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 நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க எதுவுமே பண்ணலண்ணா. பாத்ரூம்ல பைப்பு சரியில்லைன்னு சொன்னானா, அதான் பிளம்பிங் வேலைக்கு ஆறுதலா இருக்குன்னு வந்தனா. அப்ப நீ பிளம்பிங் வேலைக்கு தான் வந்த? சத்தியமா நாங்க எதுவுமே பண்ணலண்ணா. நீ பண்ணியா பண்ணலையான்னு கண்டுபிடிக்கலாமா? எதுவுமே பண்ணல த்ரூ, அவளை விட்டுரு த்ரூ. போடா முட்டிய.